இங்க பாரு குண்டு குண்டு போட்டுக்கிறேன். லைட்டா கொஞ்சம் சீடு காட்டிக்கிறேன். லைட்டா வந்து பேன்ல வந்து ஆயில சேர்த்து ஆமா வறுத்து எடுத்துக்கணும். பாப்பா எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கமா. ஆச்சு சாப்பிட்டு சரி ஆச்சு சாப்பிடலான்னு நான் பெரண்ட ஊருக்குன்னு பேசி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்குதா? நல்லா சைடு சடை மாரி. அதுல இருந்து இலை கூட பெரிக்கணும் போல அப்படியே உருவி போட்டுட்டீங்க. இலை இருக்குது, அழகான பூவும் இருக்குது, அழகா காயெல்லாம் காய்க்குமா இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா பெரண்ட ஊருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைக்க போறேன். நான் ரொம்ப நாள் அதை ஆச்சு சாப்பிட்டு சரி ஆச்சு சாப்பிடலான்னு நான் பெரண்ட ஊருக்குன்னு பேசி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்குதா? நல்லா சைடு சடை மாரி. அதுல இருந்து இலை கூட பெரிக்கணும் போல அப்படியே உருவி போட்டுட்டீங்க. இலை இருக்குது, அழகான பூவும் இருக்குது, அழகா காயெல்லாம் காய்க்குமா இது. இதோட பூ இது. அப்படியே கொத்து கொத்தா தந்தேன். ஜெயஸ்ரீ அழகான பெரண்ட ஊருக்கு அரைச்சி பழையதுக்கு வந்து நம்ம சாப்பிட்றோம். சரியா? சரிம்மா. அப்புறம் வர கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் சாரியா வந்து மாசமாகறாங்க மாசமாக கேட்கறாங்க. அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லாதெல்லாம் எதுவும் இருக்காது சொல்லுவாங்க. வந்து அவங்க வீட்டுல வந்து வைஃபை இல்ல, அதான் ரீசன். அதனால தான் வீடியோ படம்லாம் போடுவோம். இதுக்கப்புறம் பாக்கலாம். சரிம்மா. சரி வாமா அரைக்கலாம். கையில ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடிக்கணும். அப்படியே தடைக்கணும் வச்சுக்க நம்ம புடுங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமா வந்து எண்ணெய் தடிக்கிறேன். கொஞ்சமா கனமா தடிக்கணும். சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற எண்ணெய் வந்து கை கழுவி வேண்டியதான். சரிம்மா. இலையெல்லாம் கூட போடலாமா? இலை வந்து சட்னி அரைக்க யூஸ் ஆகும். இலையும் போடலாம், காம்பும் போடலாம். இலையும் போடுறோமா? இது வந்து உடம்புக்கு நல்லது அவ்வளவா. ஸோ சாப்பிடாதவங்க வந்து சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பாடு செய்யும் சொல்லுவாங்க. சில பேர் சாப்பாடை பார்த்தா பிடிக்கல சொல்லுவாங்க இல்லையா, அதனால சாப்பிடுவாங்க. சூப்பர், உடம்புக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த பிஞ்சாதான் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். அழகா அப்பதான் நல்லா வேறு இருக்காது. இது பிஞ்சா இருக்குது. கொஞ்சம் மொத்தம் வந்து நார் இருக்கும். அந்த நாரை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அழகா இருக்கு. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுமா பெரண்ட ஊறுகாய் சாப்பிட்டா. பெரண்ட தொழில் ஆச்சு சாப்பிட்டா அவ்வளோ உடம்பு நல்லது. கை கால் குறைச்சிக்கலாம் கேட்கும். சாப்பிட முடியாத இருக்கிறவங்கலாம் சாப்பாடு இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்காக வந்து இந்த ஊறுகாய் அரைச்சி கொடுத்தா நிறைய சாப்பிடுவாங்க. உங்களுக்கே சாப்பிட வைக்காம கூட சாப்பிடுவாங்க. இது வந்து சாப்பிட்டா வகுத்து கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கும். அப்பதான் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா. சில பேர் சாப்பிடாத மதனுக்குது சாப்பிட பிடிக்கும் சொல்லுவாங்களா, அதனால சொல்றேன். சரிம்மா. எல்லா பிரண்டையும் வந்து கிளீன் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். பாப்பா நான் எல்லாம் அரிஞ்சு தண்ணியில் அழைச்சி சுத்தம் பண்ணி வச்சிட்டேன். கை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அப்பயும் கொஞ்சம் லைட்டா நம்மளுது. இங்க பாரு பெரண்ட ஊறுகாய் சுத்தம் பண்ணிட்டேன். வேணா புளி இஞ்சி கம்மியா எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டா இதுவே கொஞ்சம் காரம்னு இருக்கும். இஞ்சி கொஞ்சம் காரம் இல்லையா, அதிகமா இஞ்சி சேர்த்துக்கிறேன். திட்டமான இஞ்சி பூண்டு ஊற்றி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து குண்டு உழுது வச்சுக்கிறேன் வீட்டுல. எல்லாத்தையும் வறுத்துட்டு வானல அதுக்கப்புறம் தான் அரைக்கணுமே. வாங்க பாக்கலாம். சரிம்மா. வேணா வந்து வர மிளகா எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டு தான் இருக்குது வானம் மாத்த மிளகா, அதை கொஞ்சமா எடுத்துக்க வேண்டியதான். இப்போதைக்கு இந்த மிளகா தான் என் வீட்டுல ஆள்றேனே. 2 மிளகா போட்டா கூட போதும், நல்ல காரம். சரிம்மா. இங்க பாரு குண்டு குண்டு போட்டுக்கிறேன். லைட்டா கொஞ்சம் சீடு காட்டிக்கிறேன். லைட்டா வந்து பேன்ல வந்து ஆயில சேர்த்து ஆமா அந்த எண்ணெயில கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சமா சொல்லி மட்டும் அள்ளி போடுறீங்க. கொஞ்சம் இதான் கொஞ்சம் இதுக்கு மேல என்ன லைட்டா சூடு காட்டி எடுத்துக்கிறோமா. பாப்பா உங்க பொண்ணு நேரம் கொஞ்சம் மாறிட்டு இது எடுத்துக்க வேண்டியதான். வேற தட்டுல மாத்திக்கிறேன். பாப்பா எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கமா. இது கொஞ்சம் பொண்ணு எல்லாம் வெடிக்கிட்டு போல பொரி லைட்டா சூடு ஏற்றணும். எதுக்கு இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறீங்க? அது வந்து இந்த பெரண்டை வந்து நெஞ்சு வந்து கரக்கரணும். இந்த எண்ணெய் எல்லாம் சேர்த்தோம்னா இந்த இவ்வளவு பொருள் சேர்த்தோம்னா இந்த கரக்கரப்பு இருக்காது. சாப்பிட்றது நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும். அதனால தான். சரிம்மா. நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி பார்த்து நீ ஊருக்காக கத்துக்கிறேன். சரிம்மா. கொஞ்சமா ஆள் சேர்த்துக்கினேன். பெரண்டை உரிச்சு வச்சுக்கலாம். இதையும் போட்டு எண்ணெய் நல்லா தோவலா வதக்கிறோமா. சரிம்மா. அப்பதான் சூப்பரா இருக்கும்.
பாப்பா பச்சை நேரமாக இருந்துச்சு நேரம் ஆயிடுச்சு போதும் ஆயிடுச்சு கொஞ்சோண்டு ஆயிடுச்சு போதும் வதக்கிட்டுல நல்லா இப்போ வந்து இது கூட பூண்டு இஞ்சி சேர்த்து போடுக்கிறோமா சரிம்மா வதக்கிறோம் இப்போ வந்து பிரண்டை கூட இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கணுமா வதக்கிட்டா இப்போ வந்து ஆறின பிறகு அரைச்சி காட்டுறோம் சரிம்மா அப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆறின பிறகு கரைக்கலாம் பிரண்டை பூண்டு இஞ்சி ஒன்றா போட்டு வதக்கிட்டா மிளகா தேவையில்ல மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் புளி எடுத்து வச்சுக்கிறேன் அதே போல் உளுந்து வறுத்து எடுத்துக்கிறேன் எள்ளும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சின்னு வந்து காட்டுறேன் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்து காட்டுறீங்களா சரி இதுக்குள்ளே தேவையில்ல உப்பும் போட்டுக்கிறேன் நான் சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து ஊறுகாய் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான சூப்பரான ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இது வந்து ஆறிட்டு இருக்கு அதுக்கு கொஞ்சம் நேரம் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு மிக்ஸில் போட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துன்னு வரணும் சூப்பரான பிரண்டை துவையல் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கிற வேலை மட்டும்தான் தாளிச்சுட்டா சூப்பரான ரெடி ஆயிடுது பிரண்டை ஊறுகாய்ன்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் சரிம்மா வாசனே வந்து நாக்கில் எச்சு வருது அவ்வளோ ஒரு வாசனை கம்ம இருக்குது ஏன்னா இந்த உளுந்து எல்லாம் போட்டது இல்லையா அப்படி ஒரு வாசனை அடிக்குது தாளிச்சிடலாமா சரிம்மா பாப்பா எண்ணெய் தேவையில்ல எண்ணெய் ஊற்றிங்கன்னா இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறோமா சரிம்மா எண்ணெய் கொதிக்காத முன்னாடியே போட்டிங்களோ இல்லை கொதிச்சிருக்கு அவரு எதுக்கு அவங்க சுற்றி வட்டாருங்கிறாரு இன்னும் நான் பால் போடல அதனால பால் போடணும்னு ரவுண்ட் விட்டுங்கிறாங்க இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க பால் போடுறாங்க தான் சரிம்மா இன்னைக்கு எண்ணெய் நிறைய ஊற்றி அதுக்கு நல்லா தண்ணி சொல்ற மாரி இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம் அந்த தண்ணி சொல்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த காரம் தன்மை எல்லாமே எப்பயே இருக்காது நம்ம போட்ட பொருளுக்கே பஸ் இருக்காது இப்போ தாளிச்சுன்னா கொஞ்சம் வாசனையா இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து தோவலை வதக்கணுமா ஆமாம் சரிம்மா வதக்கிட்டு சாப்பிட பார்த்து பார்க்கலாம் நான் வந்து அம்மா எண்ணெய் ஊற்றினா அது எண்ணெய் சேர்த்து இது வந்து நல்லா சுண்டா வதக்கி விட்டாதான் அந்த எண்ணெய் சுரந்து வரும் சரிம்மா சரி பாப்பா அழகா நான் வந்து பிரண்டை ஊறுகாய் அரைச்சின்னு வந்தாச்சு நல்லா தாஜி ஒரு எண்ணெய் இப்பதான் சொக்குது அழகா இருக்குது அதுக்கு மேட்சிங்காக வந்து கஞ்சி ஆமாம் பழைய சாதம் அது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பழைய சாதம் கஞ்சா அது பார்க்கலாம் சூப்பராக இருக்குது வடிச்சு சாதத்துக்கு போட்டு பேசி சாப்பிடலாம் இதுமாதிரி கஞ்சிக்கு சாப்பிடலாம் கூழுக்கு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது ஊறுகாய் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் நம்ம விருப்பம் எப்படி எல்லாத்தையுமே தொட்டுக்கலாம் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் அழகான பிரண்டை ஊறுகாய் சாப்பிட்டு பார்த்தாச்சு நீங்கள் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிரண்டை ஊறுகாய் வேணும் சொல்லவே மாட்டாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க டவுன் ஏரியாவில் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காத கிராமத்து பொண்ணு சார் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் எப்போ வந்து போயிட்டு வரேன் டாடா பாய்.